வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஒரு சட்னியே போதும், வேறு எதுவும் தேவையே இல்லை. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் ஒரு முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன், பச்சை மிளகா பெரிய சைஸ் 1, கல்லுப்பு தேவையான அளவு, புதினா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, மல்லி இலை கொஞ்சம், தேங்காய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, பூண்டு பெரிய பல் சைஸ் 1, இஞ்சி சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் எப்பயுமே சட்னிக்கெலாம் இந்த மாதிரி தேங்காய் திருவி போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் பீஸ் போட்டு தேங்காய் செய்கிறத விட இந்த மாதிரி திருவி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நான் பொட்டுக்கடலை தேங்காயில் பாதி அளவை விட கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஒன்றா பாதி அளவு எடுங்க, இல்லை அதை விட கம்மியாக எடுங்க. ஜாஸ்தி எடுத்திங்கன்னா அந்த சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. புதினா மல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலையை அந்த தண்டோடையே ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த தண்டு இருக்குல்ல, அதை எடுக்க வேண்டாம், தண்டோடையே போட்டுக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன், ஒரு சின்ன சைஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். திக்காக அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இதுக்கு இப்போ தாளிச்சிடலாம். சட்னிக்கு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சது உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கருவேப்பிலை ஆட் பண்ணல, சட்னி அரைக்கும் போது ஆட் பண்ணியிருக்கேன். தேவைன்னா நீங்கள் இங்கேயும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போ வரமிளகா 1 ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தாளிச்சதை நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் இல்லாமல் இந்த சட்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் கொடுக்குறத விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஒரு சட்னி செஞ்சால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. புதினா சட்னி மல்லி சட்னி மாதிரி இருக்காது, இது தேங்காய் சட்னி டேஸ்ட் தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இதை கம்பு இட்லியோடு இதை சர்வ் பண்ணுறேன். இந்த சட்னியை எல்லா வித இட்லி தோசைக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.